உங்கள் முன்பதாக எல்லா பொல்லாத மக்களுடைய முழங்காலும், பிசாசின் முழங்காலும், நோயின் முழங்காலும், பற்றாக்குறையின் முழங்காலும், பாவத்தின் முழங்காலும் முடங்கி கிடக்கும். எனக்கு அருமையானவர்களே, ஆண்டவருடைய கிருபை உங்கள் வாழ்க்கையிலே இன்று பெருக போகிறது. 2 தீமோத்தேயர் 2:1 நீ கிறிஸ்து இயேசுவில் உள்ள கிருபையில் பலப்படு என்று வேதவசனம் சொல்லுகிறது. கிறிஸ்து இயேசுவில் உள்ள கிருபை, இயேசுவுக்குள் தான் கிருபை இருக்கிறது. யோவான் 1:16 இயேசுவுக்குள் அவருடைய பரிபூர்ணத்தின் நிமித்தம் கிருபையின் மேல் கிருபை நமக்கு புறப்பட்டு வரும்படியாக அருள் இருக்கிறது. கிருபையின் மேல் கிருபை. இயேசு பரிபூர்ணம் உள்ளவர். எல்லாவற்றையும் நமக்காக சுமந்திருக்கிறார். எல்லா பாக்கியங்களையும் நாம் பெற்றுக்கொள்ளும்படி வழி செய்திருக்கிறார். ஆகவே அது நிமித்தம் நமக்கு அவருக்குள் இருந்து கிருபையின் மேல் கிருபை வருகிறது. ஆகவேதான் இயேசுவை நாம் பற்றி கொள்ள வேண்டும். அவர்தான் கிருபைக்கு ஊற்று. அவரை பற்றி கொண்டிருக்கும் உங்களுக்கு கிருபையை தருவாராக. என்னென்ன ஆசீர்வாதங்கள் கிருபை உங்கள் வாழ்க்கையிலே கொண்டு வருகிறது? முதலாவதாக 2 கொரிந்தியர் 9:8 நீங்கள் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூர்ணமுடையவர்களாகவும் சகலவித நற்கிரியிலும் பெறுகிறவர்களாயும் இருக்கும்படியாக தேவன் உங்களிடத்தில் சகலவித கிருபையும் பெருக செய்ய வல்லவராயிருக்கிறார். கிருபை வரும்பொழுது எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூர்ணமுடையவர்களாக இருப்பீர்கள். நீங்கள் சம்பூர்ணமுடையவர்களாக இருப்பீர்கள். எல்லாத்துலேயும் பர்ஃபெக்ட், கம்ப்ளீட். எவ்ரி பிளெஸிங் வில் பி கம்ப்ளீட். எல்லா ஆசீர்வாதமும் பரிபூர்ணமாக இருக்கும். அதோடு கூட சகலவித நற்கிரியையும் செய்வீர்கள். இந்த அருளை ஆண்டவன் என்று உங்கள் மீது வைப்பாராக. நற்கிரியை வந்துகிட்டே இருக்கும். நீங்கள் சொல்லும் வார்த்தையெல்லாம் ஆசீர்வாதமாக இருக்கும். நீங்கள் அரவணைக்கும் பொழுது இயேசுவின் அரவணைப்பை ஜனங்கள் அனுபவிப்பார்கள். இன்னும் செய்வதெல்லாம் வாய்க்கும். குடும்பத்தில் அத்தனை பேருக்கும் உங்கள் மூலமாக ஆசீர்வாதம் வரும். சமுதாயத்தில் ஆசீர்வாதம் வரும். இன்னும் நீங்களும் சம்பூர்ணமுடையவர்களாக இருப்பீர்கள். இதற்காக தான் இயேசு சிலுவையில் பாடுபட்டார். சம்பூர்ண கிருபை நமக்கு கொண்டு வரும்படியாக. தைரியமாக இருங்க. இயேசுவின் நாமத்தை நம்பி அவருக்குள் உங்கள் வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கும் உங்களுக்கு இந்த சம்பூர்ணத்தை கொண்டு வரும் கிருபை பெருகுவதாக பெருகுவதாக இப்பொழுது பெருகும். தைரியமாக ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி அதை பெற்றுக்கொள்ளுங்கள். 2வதாக 2 தீமோத்தேயு 1:9 ஆண்டவர் தமது கிருபையினாலே உங்களை ரட்சிக்கிறார். எல்லா காரியங்களிலும் அவருடைய ஊழியக்காரராக இருக்கும்படி, அவருக்கு சேவை செய்யும்படியாக உங்களை அழைக்கிறார். கிருபையினால் அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். அந்த கிருபையும் வரங்களும் மாறாதவைகள், ஒரு நாளும் மாறாது. அந்த அழைப்பின் நிமித்தம் ஆண்டவருடைய வல்லமை இறங்கி உங்களை உயர்ந்த ஸ்தானங்களுக்கு ஏறி வர பண்ணுவார். தைரியமாக இருங்க. 3வதாக தாழ்மை உள்ளவனுக்கு அவர் கிருபை அளிக்கிறார். உங்களுக்கு புது பலனை கொடுத்து உயர்ந்த ஸ்தானங்களுக்கு ஏறி வர பண்ணுகிறார். எவ்வளவு தூரம் ஆண்டவர் இயேசுவுக்குள் அவர் எப்படி ஒரு அடிமையாக தன்னை தாழ்த்தினாரோ, பிலிப்பியர் 2:6-10 வரைக்கும் அப்படியே உங்களையும் ஆண்டவர் முன்பதாகவும் ஜனங்கள் முன்பதாகவும் தாழ்த்தி கொள்ள, வெறுமையாக்கி அடிமையாக குடும்பத்திலே அனைவரையும் சுமக்க, என்னதான் யார் என்ன பேசினாலும் உங்களை தாழ்த்தி ஜனங்களை இன்னும் நேசித்து அவர்களை சுமக்க, பிதாவே அவர்களுக்கு மன்னியும் தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்கள் என்று உங்களை தரை மட்டும் தாழ்த்தி எல்லாரையும் சுமக்க, எல்லாருக்கும் பாக்கியத்தை கொண்டு வர ஆண்டவர் கிருபை அளிக்கிறார். அப்படி செய்யும் பொழுது கர்த்தருக்காக நீங்கள் காத்திருக்கிறீர்கள். ஏசாயா 40:31 கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து உயர எழும்புவீர்கள். உயர்ந்த ஸ்தானங்களுக்கு ஆண்டவர் உங்களை கொண்டு போவார். ஆண்டவர் இயேசு அடிமையின் ரூபம் எடுத்து தன்னை தாழ்த்தின பொழுது எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை தேவன் அவருக்கு கொடுத்தார். இன்று இயேசுவின் நாமத்தினாலே வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோர் யாருடைய முழங்காலும் முட்டங்குகிறது. உங்களுக்கும் உங்கள் முன்பதாக எல்லா பொல்லாத மக்களுடைய
முழங்காலும், பிசாசின் முழங்காலும், நோயின் முழங்காலும், பற்றாக்குறையின் முழங்காலும், பாவத்தின் முழங்காலும் முடங்கி கிடக்கும். நீங்கள் உயர்ந்திருப்பீர்கள். கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து உயர்ந்திருப்பீர்கள். இதான் கிருபையின் வல்லமை. இயேசுவுக்குள் இருக்கும் கிருபையினால் வரும் அவருடைய வல்லமை. இன்று ஆண்டவர் அதை உங்களுக்கு தருவார், உயர்த்துவார். உங்களுக்கு பலனில்லைன்னு சொல்றீங்க, நல்லதுதான். ஆனால் இயேசுவின் கிருபை வந்து உங்களை உயர்த்தும். அந்த கிருபையை ஆண்டவர் இப்பொழுது உங்கள் மீது இறங்க செய்வாராக. இறங்க செய்யும் அப்பா. இவர்களை உயர்ந்த ஸ்தானங்களுக்கு ஏறி வரப்படும், கனப்படும், கனத்துக்குரியவர்களாக வையும். யார் யார் துக்கப்படுத்தினார்களோ அவர்களுக்கு முன்பதாக தலையை அபிஷேகம் பண்ணி, எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணி, அவர்களை பந்தியை கொடுத்து அவர்களுக்கு உயர்ந்த ஸ்தானத்தையும் தார். ஆசீர்வதி இயேசுவின் நாமத்தில், ஆமென். இன்னும் ஆண்டவருடைய கிருபை உங்களுக்கு ரட்சிப்பை கொண்டு வருகிறது. தீத்து 2:11-12. எல்லா மனுஷருக்கும் ரட்சிப்பை அளிக்கத்தக்க தேவ கிருபை பிரசன்னமாகி எல்லா அவபக்தியும் லௌகீக இச்சைகளையும் வெறுத்து விடத்தக்கதான கிருபை வருகிறது. பிசாசின் கிரியைகள், இச்சையின் கிரியைகள், லௌகீக ஆசைகள், இதையெல்லாம் பார்க்கும் பொழுதே இது பிசாசுக்குரியது, எனக்கு வேண்டாம் என்று பரிசுத்தமாய் வாழத்தக்கதாக ஆண்டவருடைய கிருபை நம்மை நிரப்புகிறது, இருதயத்தில் நிரப்புகிறது. அது நம்மை பரலோகத்திற்கு கொண்டு செல்கிறது. பரிசுத்தமாய் வாழ்ந்து தெளிந்த புத்தியோடும் நீதியோடும் தேவ பக்தியோடும் நாம் இருக்கும்படி செய்கிறது. பரலோகம் போய் சேர கிருபை செய்கிறது. எல்லாருக்கும் இயேசுவை வெளிப்படுத்த கிருபை செய்கிறது. அருளை ஆண்டவர் உங்களுக்கு தருவாராக. உங்களை ஆசீர்வதித்து உயர்த்துவாராக. இயேசுப்பா, அந்த பிள்ளைகளுக்கு இதை செய்யும். இந்த கிருபை அவர்கள் மீது இறங்கட்டும். பரிசுத்தமாய் காப்பாற்றும். தெளிந்த புத்தியை தாரும். செழிப்போடு பரிசுத்தத்தோடு எல்லாவற்றையும் செய்ய, எல்லாரையும் சுமக்க உம்மை வெளிப்படுத்த கிருபை தாரும். பொறுமையோடு இருக்கிறவர்கள் பாக்கியவான்கள். அருளை அவர்களுக்கு தாரும். இயேசுவின் நாமத்தில் உமது ஆசீர்வாதத்தை வைத்து ஜெபிக்கிறோம். ஆமென். God bless you. எனக்கு அருமையானவர்களே, இயேசு அழைக்கிறார். ஜீசஸ் கால்ஸ் ஆப்பை டவுன்லோட் பண்ணிங்க, மறந்துடாதீங்க. ஆண்ட்ராய்டு, iOS, ஆப்பிள் ஸ்டோர்லேயும் அது இருக்குது. அது உங்களுக்கு எவ்வளோ செய்திகளை, பாடல்களை, இன்னும் ஆலோசனைகளை எல்லாம் கொடுக்கும் நிகழ்ச்சிகளை நீங்கள் பார்த்து ஆசீர்வாதம் பெறும்படி செய்யும். தினமும் ஆசீர்வாதம் வரும். அதோடு கூட லைவ் ப்ரோக்ராம்ஸ் வரும். இன்னும் நிறைய ப்ரோக்ராம்ஸ் அதில் பண்ணிகிட்ருக்குறோம். நீங்கள் டவுன்லோட் பண்ணிங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாம் சொல்லுங்கள், உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கெல்லாம் சொல்லுங்கள். எல்லோரும் டவுன்லோட் பண்ணிக்கிட்டு ஆசீர்வாதம் பெறட்டும். அதோடு கூட வாட்ஸ்அப் சேனலும் வச்சுருக்கிறோம். ஜீசஸ் கால்ஸ் வாட்ஸ்அப் சேனல், அதையும் இன்ஸ்டால் பண்ணிங்க. அதுலேயும் பாருங்கள். இன்னும் உங்கள் ப்ரேயர் ரெக்வஸ்ட்டை வாட்ஸ்அப்லேயும் இப்போ அனுப்பலாம். டெலிஃபோனில் மாத்திரம் இல்லை, வாட்ஸ்அப்பில் நீங்கள் அனுப்பலாம். அதோடு கூட பிரியமானவர்களே, காருண்யா அட்மிஷன்ஸ் ஆரம்பிச்சிருச்சு. சீக்கிரமாக அப்ளை பண்ணுங்கள். நிறைய ஸ்காலர்ஷிப்ஸ் இருக்குது. நீங்கள் இப்போவுமே அப்ளை பண்ணி இந்த சீட்டை ரிசர்வ் பண்ணிங்க. இந்தியா முழுவதிலும் இருந்து மாணவ மாணவிகள் வருகிறார்கள். இப்பொழுது வெளிநாட்டில் இருந்தும் கூட வருகிறார்கள். நிச்சயமாகவே புது புது டெக்னாலஜிஸ் ஆரம்பிக்கப்படுகிறது. விசேஷமாக அலைடு ஹெல்த் கேர் ப்ரோக்ராம்ஸ் நிறைய ஆரம்பிச்சிருக்கோம். இந்த வருஷத்தில் மெடிக்கல் ப்ரோக்ராம்ஸ் ஆரம்பிச்சிருக்கோம். அதில் நீங்கள் சேர்ந்து பாக்கியம் பெறலாம், பலன் பெறலாம். இன்னும் உங்களுடைய சிநேகிதர்களுக்கு, நண்பர்களுக்கெல்லாம் சொல்லுங்கள். காருண்யா யூனிவர்சிட்டியில் வந்து ஒரு தானியேலாக, ஒரு யோசேப்பாக, ஒரு எஸ்தராக பிள்ளைகள் வெளியே வரும்படியாக, ஆசீர்வதிக்கப்படும்படியாக ஒவ்வொரு காரியத்தையும் நாங்கள் செய்து வருகிறோம். அவள் வந்து பாக்கியம் பெறட்டும். எங்களை அருமையாய் வாழ்த்தியிருக்கும் அருமை சகோதரி லக்ஷ்மி ஜெனிஃபர் சாமுவேல் எங்கள் வெட்டிங் ஆனிவர்சரிக்கு என்னையும் என் மனைவியும் வாழ்த்தி எங்களுக்காக ஜெபித்திருக்கும் எங்கள் அன்பு சகோதரியாகிய உங்களை ஆண்டவர் நூறத்தனையாய் ஆசீர்வதித்து கனம் பண்ணுவாராக. உபாகமம் 33:27 படி, அநாதி தேவனே உனக்கு அடைக்கலம், அவருடைய நித்திய பயங்கள் உனக்கு ஆதாரம். அப்பா, அவர்களுக்கு வர வேண்டிய பணமெல்லாம் வரட்டும். நீர் செய்யும் அப்பா, செய்யும். வட்டியும் முதலும் சேர்த்து தாரும் அப்பா. இந்த பிசாசுகளை எல்லாம் துரத்துகிறேன், நரகத்திற்கு துரத்துகிறேன். தடையே இல்லாமல் ஆசீர்வாதத்தை அனுபவிக்கட்டும். பழனி சாமுவேல் சகோதரர் அவர்களை சுகமாய் காப்பாற்றும் அப்பா. தயவு செய்து சுதாபியலாவை ஆசீர்வத்தின் பேசவையும் சுகமாய் வையும். ஆசீர்வதியும், ஆசீர்வதியும். ஜஸ்டின் டேனியல்
பிளஸ்ஸி கெசியால் சுகமாயிருக்கட்டும், முதன்மையாயிருக்கட்டும், செழிக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஆமென். God bless you.